இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அமைதியா இருங்க, இப்படி செய்யாதீங்க. சிந்தாமணி ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டியே ஆகணும்னு இப்போ பறந்தடிச்சு ஓடி வராங்க. ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜயா தான். விஜயா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, இப்போ பாரு அவள் எப்படி இங்கே தெரிச்சிக்கிட்டு ஓடி வருவா, தாலி கட்டுறதுக்குள்ளே அவள் இங்கே கன்ஃபார்மாக வருவா, தாலி கட்டும்போது அவள் கன்ஃபார்மாக அதை பார்ப்பா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அப்படி என்னடி பண்ண போகிற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்டு வந்து பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. விஜயா அப்போ தான் ஒரு விஷயத்த பண்ணுறா, வீடியோவை பிடிச்சி அந்த சிந்தாமணிக்கு அனுப்புகிறா. எப்படி ஃபோன் பண்ணி சொல்கிறா பார்த்தீங்கன்னா, சிம்பிளுன்றதோட டெரிஃபிக்காக சொல்கிறா, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நான் வந்து யதார்த்தமாக எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்தேன், என் மாமியார் வீட்டுக்கு வந்த இடத்துல ஒரு கல்யாணம், யார் கல்யாணம்னு பார்த்தா பொண்ணு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அந்த சிந்தாமணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி என்ன சொல்கிற, என்னடி விளையாடுறியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு சிந்தாமணி கேட்கவும் இந்த விஜயா வீடியோ பிடிச்சி அமுச்சு விட்டுட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சி காமிச்ச உடனே சிந்தாமணிக்கு மறுக்க வாய்ப்பே கிடையாது, எல்லாத்தையுமே அப்படியே ஒத்துக்கிட்டு இப்போது பொட்டி பாம்பா அடங்கி விஜயா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போகணுங்க, காரில் வர்றதுலேருந்து அந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம், நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம், நம்ம நாசமாக போயிடுவோன்னு காரில் அவங்க பாட்டு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் சேர்ந்து அந்த கல்யாணத்தை மொத்தமாகவே முடிச்சு வைக்கிறதுக்கே அவங்க பிளான் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் தாலி கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு பக்கம் மேலே அடிக்க, இன்னொரு பக்கம் பையனும் மாப்பிள்ளையும் சினிங்கிக்கிட்டு ஒரு மாதிரி ஷையாக அந்த இதெல்லாம் அந்த ஃபீலை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே செம்ம ஹாப்பியாக அந்த இடத்துல இருக்கும்போது தான் டக்குன்னு பார்த்தா ஒரு கார் வருது. ஸோ சிந்தாமணியோட காருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சிந்தாமணி உள்ளே என்ட்ரி கொடுக்குறா, ஏய் நிறுத்துடா அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. ஸோ கத்திக்கிட்டு வந்ததும் இந்த பக்கம் முத்துக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஒழுங்கு மரியாதையை அங்கேயே நின்று கல்யாணத்தை பாரு, ஏதாவது பண்ணணும்னு நினச்ச மவளே உன்னை எங்கேயே போட்டு தள்ளிடுவேன்னாரு. இவர் சொல்ல மட்டும்தான் செஞ்சார். ஆனால் சிந்தாமணி என்ன பண்ணானா ஒரு அருவாளை எடுத்துக்கிட்டு, என்னடா என்னைய மிரட்டுறியா அப்படின்னு அருவாளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க. முத்து சும்மா இருப்பாரா? உடனே முத்து வந்து பிளாக்கை போட்டு அந்த சிந்தாமணியை பிடிச்சி நிற்க வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் இருக்கிற மாப்பிள்ளை பையன் என்னடா பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை பையன் இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணால் நம்மளுக்கு இந்த பிள்ளை அதாவது ரேகா கிடைக்கவே மாட்டா, அதனால நம்ம உடனே இந்த தாலியை கட்டியே ஆகணும்னு வேகமாக 3 முடிச்ச போட்டு விடுறாருங்க ரேகா கழுத்தில். இது எல்லாத்தையும் பார்த்து சிந்தாமணி பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ, இந்த பிச்சைக்கார குடும்பத்துலேயே நம்ம பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன, அவங்க பொண்ணை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் கூட்டு போய் பிரித்து வைக்கிறதுக்காவது ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.